தமிழக வெற்றி கழகம், தற்கொலை வெற்றி கழகம், இப்போ தலைமுறை வெற்றி கழகம், இப்போ தன்னிலை விளக்க வெற்றி கழகம். அது தன்னிலை விளக்கங்க கொடுக்க கூப்பிட்டுருக்காரு. தன்னிலைன்னு நீங்கள் வேறு நினச்சிட போகிறீங்க, நினச்சிருவீங்களா? அது மாதிரி தன்னிலைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். அதுமாரி இது இருக்கா? இல்லை அண்ணன் பார்வை அப்படி இருந்தது. தன்னிலை விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு தலைவர் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. யதார்த்தம் நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? விஜய் அண்ணா போய் தன்னிலை விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறாரு, வாங்க ஸ்டாம்ப் எடுக்க பிறகு இப்போ தான் தன்னிலை மாறி வர்றாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு சொல்ல வரேன். என்னென்னு விளக்கம் கொடுப்பீங்க? என்னென்னு ஆறுதல் சொல்கிறீங்க? அது மகாபலிபுரத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான மண்டபம். எந்த மண்டபம் தெரியுதா இல்லையா? தாராவு கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த மண்டபம் தான். பெரிய மண்டபம் பிடிச்சி அது இந்த குரூப் போட்டு தான் வரணும், ஐடி கார்டு போட்டு தான் வரணும். அந்த பொருளாளர், மாநில பொருளாளர் இருக்கார்ல, அவர் காரை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அவர் ஐடி கார்டு எடுக்காமல் வந்துட்டுருக்காரு அவசர காலத்தில். ஆரன் அடிக்கிறாரு, பேன்னு உள்ளே இருக்காது அடித்து புசி இசிக்கு அடித்து. இப்போ நான் தாங்க வண்டியா பாட்டியா பொருளாளரியா வண்டியா எங்கப்பா அடிக்கிறா, மணி ஆயிடுச்சுப்பா தலைவரை, மழையில் கொஞ்சம் வர்றது இல்லையே ஆச்சு தலைவரை, யாப்பான்னு இப்படி தான்ப்பா தலைவர் மாதிரியே டிலே பண்ணி அங்கே ஏற்கனவே 41 பேர் செத்து போட்டாங்க லேட்டாக வந்ததுனால, நீ கொஞ்சம் நேரத்துக்கு வரக்கூடாதா? இதான புசி சொல்லுவார்.